அந்த ஒரு வரி யாழினியின் இதயத்தை முழுவதுமாக குலைத்தது. அவளுடைய உதடுகளில் தெரியாமல் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. அந்த நோட்டை மீண்டும் ஒரு முறை படித்தாள். மீண்டும் இன்னொரு முறை. ஏனோ அதை கீழே வைக்க மனசே வரவில்லை. ஆனால் அதே நேரத்தில் வீட்டின் வெளியே நின்றிருந்த ஒரு கார் மெதுவாக கேட்டுக்குள் நுழைந்தது. அதிலிருந்து இறங்கிய பெண்ணை பார்த்த நொடி யாழினியின் அம்மா அதிர்ச்சியில் உறைந்தார். இவ எதுக்கு இங்க வந்திருக்கா என்று அதிர்ச்சியாக சொன்னார். அந்த பெண் நேராக வீட்டை நோக்கி நடந்தாள். அவள் கையில் இருந்த ஃபைல் சாதாரண ஃபைல் இல்லை. நாளைய திருமணத்தை நிறுத்தக்கூடிய ஒன்றாக அது இருந்தது. அந்த பெண் வாசலை நோக்கி நடந்த ஒவ்வொரு அடியும் வீட்டுக்குள் இருந்தவர்களின் வாழ்க்கையை மாற்றப்போகும் புயலாக மாறிக்கொண்டிருந்தது. வாசல் கதவை தாண்டி உள்ளே வந்த அந்த பெண்ணை பார்த்த நொடி யாழினியின் அம்மா முகம் வெளிரி போனது. வீட்டில் இருந்த சில பெரியவர்களும் அவளை பார்த்ததும் அதிர்ச்சியாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த பெண் மட்டும் எதையும் பொருட்படுத்தாமல் உள்ளே நடந்து வந்தாள். அவள் கையில் இருந்த ஃபைலை இறுக்கமாக பிடித்திருந்தாள். "நீ இங்கே எதுக்கு வந்திருக்கா?" என்று பதட்டமாக கேட்டார் யாழினியின் அம்மா. "யாழினிய பார்க்கணும்" என்றாள் அவள். "அது முடியாது" என்று உடனே சொன்னார். "நாளைக்கு கல்யாணம் நடக்கப் போகுது" என்றாள் அந்த பெண் அமைதியாக. "அதனாலதான் வந்திருக்கேன்" என்றாள். அந்த வார்த்தை கேட்ட நொடி அங்கே இருந்தவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். மேலே அறையில் இருந்த யாழினிக்கு கீழே ஏதோ பிரச்சனை நடப்பது புரிந்தது. சத்தம் கேட்டு வெளியே வந்தாள். படிக்கட்டில் நின்றபடி கீழே பார்த்தவள் அங்கே நின்றிருந்த அந்த பெண்ணை பார்த்து புருவம் சுருக்கினாள். "யார் இது?" என்று மெதுவாக கேட்டாள். "யாழினி" என்று அவளை பார்த்தாள் அந்த பெண். "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" என்றாள். சில நிமிடங்கள் கழித்து யாழினியின் அறை. அந்த பெண் எதிரே அமர்ந்திருந்தாள். "நான் நந்தினி" என்றாள். "மித்ரனோட கம்பெனில வேலை பார்த்தேன்." யாழினி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். "உங்க கல்யாணம் நிக்கணும்னு நான் வரல" என்றாள். "அப்படின்னா?" என்று கேட்டாள் யாழினி. நந்தினி கையில் இருந்த ஃபைலை அவளிடம் நீட்டினாள். "இத பாரு" என்றாள். யாழினி அதை திறந்தாள். உள்ளே சில டாக்குமெண்ட்ஸ், சில போட்டோஸ், ஒரு அக்ரிமெண்ட் காப்பி. அவள் குழப்பமாக பார்த்தாள். "எனக்கு புரியல" என்றாள். "புரியும்" என்றாள் நந்தினி. "முழுசா பாரு." யாழினி ஒவ்வொன்றாக பார்த்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்த மாதிரி அதில் காதல் சம்பந்தமான எதுவும் இல்லை. மாறாக மித்ரனின் கம்பெனி பற்றிய சில டாக்குமெண்ட்ஸ், பிசினஸ் டீல், லேண்ட் அக்ரிமெண்ட், லீகல் பேப்பர்ஸ். யாழினிக்கு ஒன்றும் புரியவில்லை. "இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்க?" என்று கேட்டாள். நந்தினி ஆழமாக மூச்சை இழுத்தாள். "உன்னோட அப்பா ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளம்" என்றாள். "உங்க வீட்டு கடன் ப்ராப்ளம். இதெல்லாம் எப்படி சால்வ் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா?" யாழினி அதிர்ச்சியாக பார்த்தாள். "என்ன சொல்றீங்க? உன் அப்பா சொல்லலையா?" யாழினியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. 3 மாதத்துக்கு முன்னாடி என்றாள் நந்தினி. "உங்க வீடு ஆக்ஷன் போக போச்சு. உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார்." அப்போ சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். "மித்ரன் தான் எல்லா கடனையும் செட்டில் பண்ணா" என்றாள். யாழினி அதிர்ச்சியில் உறைந்தாள். "என்ன?" "ஆமா, உங்க குடும்பத்துக்கு தெரியாம உங்க அப்பாவோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு அவன் பெயர் கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா" என்றாள். யாழினியால் அதை நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் அந்த விஷயத்தை மித்ரன் ஒரு நாளும் அவளிடம் சொன்னதில்லை, ஒரு தடவை கூட. அதே நேரத்தில் மித்ரன் வீட்டில் திருமண வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் ஃபோன் தொடர்ந்து ரிங்காகிக் கொண்டே இருந்தது. இறுதியில் எடுத்தான். "சொல்லு ராகுல்." "மித்ரன்?" என்றான் அவன். "ஒரு பிரச்சனை." "என்ன?" "நந்தினி யாழினி வீட்டுக்கு போயிருக்கா." அந்த ஒரு வரி போதும். மித்ரனின் முகம் உடனே இறுகிவிட்டது. "எதுக்காக?" என்று கேட்டான். "அது தெரியல, ஆனா ஃபைல் எடுத்துட்டு போயிருக்கா" என்றான். அடுத்த நொடி மித்ரன் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான். ஏனென்றால் அந்த ஃபைலில் இருந்த உண்மை இப்போது யாழினிக்கு தெரிந்தாள். அவள் கோபப்படுவாளா, அல்லது அவனை முதல் முறையாக வேறு பார்வையில் பார்ப்பாளா என்பது அவனுக்கே தெரியவில்லை. யாழினியின் கைகள் இன்னும் அந்த ஃபைலை பிடித்தபடியே இருந்தன. அவளுடைய மனம் முழுவதும் குழப்பமாக இருந்தது. நந்தினி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மீண்டும் மீண்டும் அவள் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. "உங்க வீட்டுக்கடன் முழுசும்
மித்ரன் தான் செட்டில் பண்ணான். அவன் பெயர் கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். யாழினிக்கு என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் அவள் இதுவரை பார்த்த மித்ரன் ஒரு மாதிரி, இப்போது தெரிந்து கொண்ட மித்ரன் வேறு மாதிரி. அவன் உதவி செய்திருந்தான், அதுவும் பெரிய உதவி. ஆனால் அதை ஒரு நாளும் சொல்லவில்லை. அதற்காக பெருமைப்பட்டு கொள்ளவும் இல்லை. அவளிடம் நன்றி கூட எதிர்பார்க்கவில்லை. நான் போறேன் என்று எழுந்தாள் நந்தினி. யாழினி அவளை பார்த்தாள். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன் என்றாள். மித்ரன் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது, ஆனா அவன் நேசிக்கிறவங்களுக்காக எதையும் செய்வான் என்றாள். அதை சொல்லிவிட்டு வெளியே சென்றாள். யாழினி மட்டும் அப்படியே அமர்ந்திருந்தாள். அதே நேரத்தில் வீட்டின் வெளியே ஒரு கார் வேகமாக வந்து நின்றது. மித்ரன் அவன் காரிலிருந்து இறங்கி உள்ளே வந்தான். அவனுடைய முகத்தில் பதட்டம் தெரிந்தது. யாழினி எங்க என்று கேட்டான். மேல ரூம்ல என்றார் யாழினியின் அம்மா. ஒரு நொடி கூட தாமதிக்காமல் படிக்கட்டில் ஏறினான். அறைக்கதவு திறந்தே இருந்தது. உள்ளே நின்றிருந்த யாழினியை பார்த்த நொடி அவன் நின்றுவிட்டான். அவள் ஜன்னல் பக்கம் நின்றிருந்தாள், கையில் அந்த ஃபைல். மித்ரனின் முகம் இறுகியது. அவளுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று புரிந்தது. சில நொடிகள் யாரும் பேசவில்லை. அறை முழுவதும் அமைதி நிலவியது. இறுதியில் நந்தினி வந்தாளா என்று கேட்டான். யாழினி மெதுவாக திரும்பி பார்த்தாள். வந்தாங்க என்றாள். அவளுடைய குரல் அமைதியாக இருந்தது. அதுதான் மித்ரனுக்கு இன்னும் பயத்தை கொடுத்தது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்றான். ஏன் என்று கேட்டாள் யாழினி. மித்ரன் அமைதியாக நின்றான். எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்று மீண்டும் கேட்டாள். யாழினி என்றான். நான் கேட்கிறேன் என்றாள். எதுக்கு என்கிட்ட சொல்லல? அந்த கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. சில நொடிகள் கழித்து, நீங்க கஷ்டப்படுறீங்க, அதான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான் என்றான். அவ்வளோதானா என்று கேட்டாள். ஆமா. அப்போ எதுக்கு மறைச்சிங்க? மித்ரன் பெருமூச்சு விட்டான். உன் அப்பாவுக்கு தெரியாம நான் உதவி பண்ணல, அவருக்கே தெரியும். ஆனா உனக்கு சொல்ல வேண்டாம்னு சொன்னது நான் தான் என்றான். ஏனா என்று ஆரம்பித்தவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். ஒரு நாள் நீ தெரிஞ்சுக்கிட்டா நான் இதை காட்டி உன்னை கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணன்னு நினைக்க கூடாது என்றான். அந்த வார்த்தை யாழினியின் இதயத்தை தொட்டது. அவள் அவனை பார்த்தாள். அவன் உண்மையாகவே பேசிக் கொண்டிருந்தான். ஒரு தடவை கூட தன்னை நல்லவன் என்று நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. அதுதான் அவளை இன்னும் அதிகமாக பாதித்தது. நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆளு என்று தெரியாமல் சொல்லிவிட்டாள். மித்ரன் லேசாக சிரித்தான். அது காம்ப்ளிமெண்டா இல்ல இன்சல்ட்டா என்று கேட்டான். முதல் முறையாக யாழினியின் உதட்டில் இயல்பான சிரிப்பு மலர்ந்தது. அதை பார்த்த மித்ரன் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன என்று கேட்டாள் யாழினி. ஒன்னும் இல்ல என்றான். சிரிச்சா நல்லா இருக்கீங்க என்றான். அந்த ஒரு வரி யாழினியின் இதயத்தை கட்டுப்பாடின்றி துடிக்க வைத்தது. அவள் உடனே பார்வையை திருப்பிக் கொண்டாள். மித்ரன் உதட்டில் சின்ன சிரிப்புடன் நின்றிருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் கீழே இருந்து ஒரு குரல் கேட்டது. யாழினி. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அவளுடைய அப்பாவின் குரல். அதில் பதட்டம் இருந்தது. இருவரும் வேகமாக கீழே ஓடினார்கள். ஹாலில் அனைவரும் அதிர்ச்சியாக நின்றிருந்தார்கள். நடுவில் விக்ரம் நின்றிருந்தான். அவன் அருகில் 2 பேர். அவர்களில் ஒருவன் லாயர், மற்றொருவன் ஒரு ஃபைலை கையில் வைத்திருந்தான். விக்ரம் மெதுவாக சிரித்தான். சரி என்றான். இப்போதான் உண்மையான விளையாட்டு ஆரம்பிக்க போகுது என்றான். அந்த வார்த்தை கேட்ட நொடி மித்ரனின் முகம் கல்லை போல இறுகிவிட்டது. யாழினியும் குழப்பமாக அவர்களை பார்த்தார்கள். ஆனால் விக்ரமின் கண்களில் இருந்த அந்த நம்பிக்கை அவன் வெறும் மிரட்ட வரவில்லை என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தது. அவன் கையில் இருந்த அந்த ஃபைல்ல என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அது வெளிவந்தால் நாளைய திருமணமே கேள்விக்குறியாக மாறப்போகிறது என்பது மட்டும் அனைவருக்கும் புரிந்தது. ஹால் முழுவதும் மீண்டும் ஒரு கனமான அமைதி பரவியது. அந்த அமைதிக்குள் மித்ரனும் விக்ரமும் நேருக்கு நேர் நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்த சில நிமிடங்களில் நடக்கப் போவது அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப் போகிறது என்பதை அறியாமல். விக்ரம் சொன்ன அந்த வார்த்தைக்கு பிறகு ஹால் முழுவதும் அமைதியாகிவிட்டது. யாரும் பேசவில்லை. அனைவரின் பார்வையும் அவன் கையில் இருந்த ஃபைல் மேல் இருந்தது. மித்ரன் மட்டும் அசையாமல் நின்றிருந்தான். என்ன ஃபைல் அது என்று கேட்டார் கிருஷ்ணா. விக்ரம் சிரித்தான். இவ்வளவு அவசரப்படாதீங்க என்றான். ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் என்று விக்ரம் மெதுவாக சிரித்தான். அவன் அருகில் நின்றிருந்த லாயர் கையில் இருந்த ஃபைலை வாங்கிக் கொண்டான். யாழினியின் அப்பா பதட்டமாக நின்றிருந்தார். லலிதா குழப்பமாக மித்ரனை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் மித்ரனின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. விக்ரம்
என்றான் அவன். இது என் கல்யாண வீடு, அதனால மரியாதையா பேசிட்டு போ. விக்ரம் சிரித்தான். நான் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். உண்மை வெளியே வந்தா மரியாதை போயிடும்னு பயப்படுறது நீதான் என்றான். அந்த வார்த்தை கேட்டதும் யாழினி மித்ரனை பார்த்தாள். ஆனால் மித்ரன் அவளை பார்க்கவில்லை. அவன் பார்வை முழுவதும் விக்ரம் மேல்தான் இருந்தது. இந்த ஃபைல்ல என்ன இருக்கு என்று கேட்டார் யாழினியின் அப்பா. உங்க மாப்பிள்ளை பற்றி ஒரு சின்ன உண்மை என்றான் விக்ரம். அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்றான். அந்த நொடி யாழினியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவளுக்கே புரியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு இருந்திருந்தால் மித்ரன் பற்றி எந்த உண்மை வந்தாலும் அவளுக்கு கவலையே இருந்திருக்காது. ஆனால் இப்போது அவனுக்கு எதிராக ஏதாவது வரக்கூடாது என்று அவளுடைய மனம் வேண்டிக் கொண்டது. விக்ரம் ஃபைலை துறக்கப் போன நொடி போதும் என்று குரல் கேட்டது. அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். மித்ரன். அவன் அமைதியாக நின்றிருந்தான். நீ காட்ட வேண்டிய அவசியமில்லை என்றான். நானே சொல்றேன். அந்த ஒரு வரி ஹாலில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. விக்ரமின் சிரிப்பும் மெதுவாக மறைந்தது. மித்ரன் என்று கிருஷ்ணா அதிர்ச்சியாக பார்த்தார். டாட் என்றான். நான் சொல்றேன். யாழினியின் இதயம் இன்னும் வேகமாக துடித்தது. அவள் மித்ரனை பார்த்து கொண்டிருந்தாள். மித்ரன் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்றான். என்னோட கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துச்சு. அந்த ப்ராஜெக்ட்ல நடந்த ஒரு ப்ராப்ளம் காரணமா எனக்கு ஜெயில் போற சிச்சுவேஷன் வந்தது என்றான். அந்த ஒரு வரி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. யாழினியும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். கேஸ் கோர்ட் வரைக்கும் போச்சு என்றான். ஆனா நான் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு என்றான். அதுதான் இந்த ஃபைல்ல இருக்கு என்றான். ஹால் முழுவதும் அமைதியாக இருந்தது. யாழினி மட்டும் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த விஷயம் பெரியதாக கூட தோன்றவில்லை. ஏனென்றால் அவன் மறைக்கலாம், அவன் பொய் சொல்லலாம். ஆனால் அவன் எல்லோருக்கும் முன்னாடி தானாகவே சொல்லியிருந்தான். அதுதான் அவளுடைய மனதை தொட்டது. விக்ரம் கோபமாக நின்றிருந்தான். அவ்வளவுதான்னு நினைக்காத என்றான். இன்னும் இருக்கு என்றான். அந்த நேரத்தில் வீட்டின் வெளியே இருந்து ஒரு சிறுமி ஓடிக்கொண்டு உள்ளே வந்தாள். வயது 7 இருக்கும். நேராக மித்ரன் பக்கம் ஓடி வந்தாள். மித்து என்று கத்தினாள். அடுத்த நொடி அவனுடைய கால்களை கட்டிக்கொண்டாள். ஹால் முழுவதும் உறைந்தது. யாழினியும் அதிர்ச்சியாக பார்த்தாள். ஏனென்றால் அந்த சிறுமி அடுத்ததாக சொன்ன வார்த்தை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மித்து, நீ ஏன் என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற என்று கேட்டாள். அந்த நொடி அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் மித்ரன் மேல் திரும்பியது. ஆனால் மித்ரன் முகத்தில் வந்த அதிர்ச்சி மட்டும் அவனுக்கே அந்த சிறுமியின் வரவு எதிர்பாராதது என்பதை சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த சிறுமி மித்ரனின் கால்களை கட்டிக்கொண்டு நின்ற நொடி ஹால் முழுவதும் அமைதியாகிவிட்டது. யாழினி கூட அதிர்ச்சியாக அந்த குழந்தையை பார்த்தாள். விக்ரமின் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. பார்த்தீங்களா என்றான். இன்னும் எவ்வளவோ இருக்கு என்றான். ஆனால் மித்ரன் அவனை கூட பார்க்கவில்லை. அவன் பார்வை முழுவதும் அந்த சிறுமி மேல்தான் இருந்தது. அனு என்றான் மெதுவாக. நீ இங்கே எப்படி வந்த? சிறுமி உடனே உதட்டை பிதுக்கினாள். நீ என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க போற என்றாள். அதான் வந்தேன் என்றாள். அங்கிருந்த சில உறவினர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யாழினியின் மனதிலும் ஒரு சிறிய சங்கடம் தோன்றியது. மித்ரன் உடனே கீழே அமர்ந்து அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டான். யாரு கூட்டிட்டு வந்தாங்க என்று கேட்டான். நான் தான் என்ற குரல் கேட்டது. அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். வாசலில் ஒரு வயதான பெண்மணி நின்றிருந்தார். அவரை பார்த்த நொடி மித்ரனின் முகம் மாறியது. பாட்டி என்றான். அவர் மெதுவாக உள்ளே வந்தார். அனு அழுதுட்டே இருந்தா என்றார். உன்னை பார்க்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன் என்றார். யாழினி குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தாள். என்ன நடக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை.
சில நிமிடங்கள் கழித்து அனு மித்ரனின் மடியில் அமர்ந்திருந்தாள். அவன் அவளுடைய கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தான். இப்போ சொல்லு என்றான். ஏன் அழுத? நீ என்ன மறந்துடுவியா என்று கேட்டாள் அவள். மித்ரன் சிரித்தான். பைத்தியம் என்றான். உன்னை எப்படி மறப்பேன் என்றான். அதை கேட்ட நொடி யாழினியின் மனதில் ஏதோ ஒரு உணர்வு தோன்றியது. அது என்ன என்று அவளுக்கே புரியவில்லை. ஆனால் அந்த குழந்தையிடம் மித்ரன் பேசும் விதத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருந்தது. யார் இந்த குழந்தை என்று மெதுவாக கேட்டாள் லலிதா. அந்த வயதான பெண்மணி சிரித்தார். என்னோட பேத்தி என்றார். மித்ரன் படிக்கும் போதே இருந்தே எங்க வீட்டுக்கு வருவான். அனு பிறந்ததிலிருந்து இவன்தான் அவளுக்கு எல்லாம் என்றார். அவனுக்கு டைம் கிடைச்சா இங்கதான் இருப்பான் என்றார். அதை கேட்ட யாழினி அமைதியாக மித்ரனை பார்த்தாள். அவள் அறிந்த மித்ரன் பிசினஸ், மீட்டிங்ஸ், ஸ்ட்ரிக்ட், கோல்ட் என்ற அளவுக்குத்தான். ஆனால் இப்போது அவள் பார்க்கும் மித்ரன் வேறு. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவதற்காக எல்லோரையும் மறந்து உட்கார்ந்திருந்தான். அந்த நேரத்தில் அனு திடீரென்று யாழினியை பார்த்தாள். நீங்க தான் மித்து கல்யாணம் பண்ணிக்க போறாக்காவா என்று கேட்டாள். அந்த கேள்வியில் ஹால் முழுவதும் சிரிப்பு பரவியது. யாழினி சங்கடமாக நின்றாள். அனு என்றான் மித்ரன். ஆனால் அந்த சிறுமி நிற்கவில்லை. மித்து ரொம்ப நல்லவன் என்றாள். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவான், ஸ்டோரி சொல்லுவான், நான் காய்ச்சலா இருந்தா ஹாஸ்பிட்டல்லேயே இருப்பான் என்றாள். ஒவ்வொரு வார்த்தையும் யாழினியின் மனதில் பதிந்தது. ஏனென்றால் இந்த விஷயங்களை மித்ரன் ஒரு நாளும் சொல்லியதில்லை. அவன் செய்த நல்ல விஷயங்களை பற்றி பெருமையாக பேசவில்லை. யாரிடமும் சொல்லி காட்டவும் இல்லை. அமைதியாக செய்துவிட்டு அமைதியாக விலகி நிற்கும் பழக்கம் மட்டுமே இருந்தது. யாழினியின் பார்வை மெதுவாக மித்ரன் மீது நிலைத்தது. அந்த நேரத்தில் அனுவிடம் பேசிக் கொண்டிருந்த மித்ரன் தற்செயலாக நிமிர்ந்து அவளை பார்த்தான். இருவரின் பார்வையும் சில நொடிகள் சந்தித்தது. அந்த நொடி யாழினி உடனே பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஆனால் அவளுடைய இதயம் மட்டும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் விக்ரம் கோபமாக நின்றிருந்தான். அவன் எதிர்பார்த்த விஷயம் இது இல்லை. மித்ரனை பற்றி சந்தேகம் வர வேண்டும். ஆனால் இங்கே எல்லாமே எதிர்மாறாக போய்கொண்டிருந்தது. அவன் பற்களை கடித்தான். என்ஜாய் பண்ணுங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். இன்னும் 24 மணி நேரம்தான் இருக்கு. அவன் உதட்டில் மீண்டும் அந்த ஆபத்தான சிரிப்பு தோன்றியது. ஏனென்றால் திருமண நாளில் மித்ரனுக்கும் யாழினிக்கும் இடையில் ஒரு பெரிய புயல் வரப்போகிறது. அந்த புயல் அவர்களை இன்னும் நெருக்கமாக்குமா அல்லது முழுவதுமாக பிரித்து விடுமா என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் விதி ஏற்கனவே அவர்களுக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்திருந்தது. அந்த அத்தியாயம் காதலா, கண்ணீரா, இல்லை என்றால் இரண்டுமே கலந்த ஒரு பயணமா என்பதை காலம்தான் சொல்ல போகிறது. அந்த நாள் மாலை மெதுவாக இரவாக மாறிக்கொண்டிருந்தது. வீட்டில் இருந்த பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருந்தாலும் திருமண வீட்டுக்கே உரிய சந்தோஷம் மட்டும் எல்லா மூலைகளிலும் நிறைந்திருந்தது. உறவினர்கள் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்திற்கு நடுவில் இருந்த யாழினியின் மனம் மட்டும் வேறெங்கோ அலைந்து கொண்டிருந்தது. அவள் பால்கனியில் தனியாக நின்றிருந்தாள். கையில் போன் இருந்தது. ஆனால் பார்வை வானத்தை நோக்கியே இருந்தது. இன்று முழுவதும் நடந்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் நினைவில் வந்தன. நந்தினி சொன்ன உண்மை, அனு பேசிய விதம், மித்ரன் அவளை பார்த்த பார்வை, அவன் செய்த உதவிகள், அவன் மறைத்த உண்மைகள் என்று எல்லாமே அவளுடைய மனதை குழப்பிக் கொண்டிருந்தது. தனியா நின்னு என்ன யோசனை என்ற குரல் பின்னால் கேட்டது. திரும்பி பார்த்தாள். மித்ரன். அவன் கையில் காஃபி கப் இருந்தது. மற்றொரு கப்பை அவளிடம் நீட்டினான். வேண்டாம் என்றாள். சரி என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தான். யாழினி புருவம் சுருக்கினாள். நான் வேண்டாம்னு சொன்னனே என்றாள். காஃபியேதான் என்றான். நான் இல்லையே என்றான். அவனுடைய பதிலில் தெரியாமல் அவளுடைய உதட்டில் சின்ன சிரிப்பு வந்தது. அதை பார்த்த மித்ரனின் கண்களிலும் ஒரு சின்ன மாற்றம் தெரிந்தது. என்ன யோசிச்சிட்டு இருந்தீங்க என்று கேட்டான். ஒண்ணுமில்லை என்றாள். பொய் என்றான். எப்படி என்று கேட்டாள். உங்களுக்கு பொய் சொல்ல வராது என்றான். யாழினி உடனே அவனை பார்த்தாள். என்ன தெரியும் உங்களுக்கு என்று கேட்டாள். கொஞ்சம் தெரியும் என்றான். நீங்க கோபப்பட்டா புருவம் சுருங்கும், குழப்பமா இருந்தா ஜன்னல் பக்கம் போய் நிற்பீங்க, யோசிச்சா நகம் கடிப்பீங்க என்றான். யாழினி அதிர்ச்சியாக பார்த்தாள். நீங்க என்னை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்று கேட்டாள். மித்ரன் சிரித்தான்.
கொஞ்ச நாளா என்றான். அந்த பதில் கேட்ட நொடி யாழினியின் இதயம் மீண்டும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சில நொடிகள் அமைதியாக சென்றது. குளிர்ந்த காற்று இருவரையும் வருடிச் சென்றது. அப்போது, இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலையா என்று திடீரென்று கேட்டான் மித்ரன். யாழினி அவனை பார்த்தாள். அவன் பார்வை நேராக அவள் மீதே இருந்தது. முதல்ல பிடிக்கலை என்றால் உண்மையாக. இப்போ என்று கேட்டான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவள் அமைதியாக நின்றாள். ஏனென்றால் அந்த பதில் அவளுக்கே தெரியவில்லை. அதே நேரத்தில் வீட்டின் கீழே விக்ரம் தனது காருக்குள் அமர்ந்திருந்தான். அவன் போனில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தான். எல்லாம் ரெடிதானே என்று கேட்டான். மறுபக்கம் ஏதோ பதில் வந்தது. நாளைக்கு காலை 9 மணிக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் நிக்கணும் என்றான். இந்த தடவை எந்த தவறும் நடக்கக்கூடாது என்றான். கால் முடிந்தது. விக்ரம் காரின் கண்ணாடி வழியாக வீட்டை பார்த்தான். மேலே பால்கனியில் நின்று பேசிக்கொண்டிருந்த மித்ரனையும் யாழினியையும் பார்த்தவனின் முகம் கோபத்தில் இறுகியது. இப்போ சிரிங்க என்று மனதிற்குள் சொன்னான். நாளைக்கு அழுவீங்க. இரவு மேலும் ஆழ்ந்தது. வீட்டில் இருந்த அனைவரும் தூங்க சென்றார்கள். யாழினிக்கும் தூக்கம் வரவில்லை. அவள் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தாள். அப்போது ஃபோன் வைப்ரேட் ஆனது. ஸ்கிரீனில் அன்னோன் நம்பர். அவள் சில நொடிகள் யோசித்துவிட்டு எடுத்தாள். ஹலோ. மறுபக்கம் சில வினாடிகள் அமைதி. பிறகு, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்காத என்ற பெண் குரல் கேட்டது. யாழினி அதிர்ச்சியாக எழுந்தமர்ந்தாள். யார் நீங்க என்று கேட்டாள். உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவ என்ற குரல் வந்தது. மித்ரன், நீ நினைக்கிற மாதிரி இல்ல என்றது. அடுத்த நொடி கால் கட்டாகிவிட்டது. யாழினியின் இதயம் பதட்டமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் உடனே அந்த நம்பருக்கு திரும்ப கால் செய்தாள். ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. அந்த இரவு முழுவதும் அந்த ஒரு கால் அவளுடைய தூக்கத்தை கெடுத்துவிட்டது. படுக்கையில் கண்களை மூடியபடி இருந்தாலும் அவளுடைய மனதில் அந்த குரலும் அந்த வார்த்தைகளும் மட்டும் சுற்றி கொண்டிருந்தன. மித்ரன், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஆனால் ஏனோ அந்த வார்த்தைகளை நம்ப அவளுடைய மனம் தயாராக இல்லை. ஏனென்றால் கடந்த சில நாட்களில் அவள் பார்த்த மித்ரன் மற்றவர்கள் சொல்லும் மித்ரனை விட வேறுபட்டவனாக இருந்தான். அவன் பேசும் விதம், அவன் கவனிக்கும் விதம், அவன் உதவி செய்த விஷயங்கள், அவன் காட்டிய அக்கறை எல்லாமே அவளுடைய மனதில் ஒரு புதிய இடத்தை உருவாக்க ஆரம்பித்திருந்தது. ஆனால் அவளுக்கு தெரியவில்லை, அந்த கால் ஒரு சாதாரண வார்னிங் இல்லை. அடுத்த நாள் திருமண மேடையிலேயே வெடிக்கப் போகும் பெரிய பிரச்சனையின் ஆரம்பம் அது. அந்த பிரச்சனை மித்ரனுக்கும் யாழினிக்கும் இடையில் முதல் பெரிய சண்டையை உருவாக்கப் போகிறதா, இல்லையென்றால் இருவரையும் இன்னும் நெருக்கமாக்கப் போகிறதா என்பதை விதி மட்டுமே அறிந்திருந்தது. அந்த இரவு அமைதியாக கடந்தாலும் அடுத்த நாள் காலை அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திருப்பத்தை கொண்டுவர காத்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை வீடு முழுவதும் பரபரப்பாக இருந்தது. திருமண வீட்டிற்கே உரிய சத்தங்கள் எல்லா பக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தது. உறவினர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். சிரிப்பு, கேலி, சடங்கு என்று வீடு முழுவதும் உயிர் பெற்றது போல இருந்தது. ஆனால் யாழினியின் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. நேற்று இரவு வந்த அந்த ஃபோன் கால் இன்னும் அவளை விடவில்லை. மித்ரன், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் மனதில் ஒலித்து கொண்டிருந்தது. யாழினி என்று அழைத்தார் லலிதா. ரெடியாகலையா இன்னும் என்றார். யாழினி உடனே சிரிக்க முயன்றாள். ஆகிட்டே இருக்கேன் அத்தே என்றாள். ஆனால் அவளுடைய சிரிப்பு கண்களை எட்டவில்லை. அதை லலிதா கவனித்தார். என்னாச்சு என்று கேட்டார். ஒண்ணுமில்ல என்றாள். கல்யாண பொண்ணுங்க எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும், பயப்படாத என்று அவளுடைய தலையை வருடிவிட்டு சென்றார். அதே நேரத்தில் மணமகன் அறையில் மித்ரன் கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தான். ராகுல் அருகில் நின்றிருந்தான். டே என்றான். நீ கல்யாண மாப்பிளை மாதிரி இல்ல, இன்டர்வியூக்கு போற CEO மாதிரி இருக்க என்றான். மித்ரன் சிரித்தான். வேறென்ன பண்ணணும்? கொஞ்சம் நர்வஸ் ஆகணும், கொஞ்சம் டென்ஷன் ஆகணும், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணணும் என்றான். மித்ரன் மெதுவாக சிரித்தான். அதெல்லாம் உனக்காக என்றான். ஆனால் அவன் மனதிலும் ஒரு பதட்டம் இருந்தது. நேற்று விக்ரம் காட்டிய நடத்தை, அவன் சொன்ன மிரட்டல், இவை எதுவும் சாதாரணமாக தெரியவில்லை. சில நேரம் கழித்து திருமண மண்டபம். நாதஸ்வர சத்தம் முழு மண்டபத்தையும் நிரப்பியிருந்தது. மித்ரன் மேடையில் அமர்ந்திருந்தான். ஆனால் அவனுடைய பார்வை என்ட்ரன்ஸை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. யாழினி எப்போது வருவாள் என்று. சில நொடிகள் கழித்து மண்டபத்தின் மறுபக்கத்திலிருந்து யாழினி நடந்து வந்தாள்.
மஞ்சள் மற்றும் சிவப்பு கலந்த பட்டுப்புடவை, மெல்லிய நகைகள், அளவான ஒப்பவை. அவள் நடந்த நொடி மித்ரனின் பார்வை அவள் மீதே நிலைத்துவிட்டது. அவனை சுற்றியிருந்தவர்கள் என்ன பேசினார்கள் என்பதே அவனுக்கு கேட்கவில்லை. அவன் பார்த்தது அவளை மட்டும்தான். யாழினி மேடைக்கு வந்தாள். தெரியாமல் அவளுடைய பார்வை மித்ரனை தேடியது. அவனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நொடி இருவருடைய கண்களும் சந்தித்தது. சில வினாடிகள் யாரும் பேசவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று இருவருக்கும் நடுவில் மாறிக்கொண்டிருந்தது. மாப்பிள்ளை என்று ஐயர் அழைத்தார். மித்ரன் பார்வையை திருப்பிக் கொண்டான். சடங்குகள் ஆரம்பித்தது. எல்லாமே சரியாக போய்கொண்டிருந்தது. அப்போது மண்டபத்தின் என்ட்ரன்ஸில் திடீரென்று ஒரு சலசலப்பு. சிலர் திரும்பி பார்த்தார்கள். பிறகு அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். ஒரு பெண் வேகமாக உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் சிவந்திருந்தது. முகத்தில் கோபம், கையில் சில டாக்குமெண்ட்ஸ். நேராக மேடையை நோக்கி வந்தாள். நிறுத்துங்க என்று கத்தினாள். மண்டபம் முழுவதும் அமைதியாகிவிட்டது. நாதஸ்வரமும் நின்றுவிட்டது. அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். யாழினியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் நேற்று இரவு போனில் பேசிய குரல் அதே குரல். மித்ரனின் முகம் இறுகியது. நீயா என்றான். அந்த பெண் நேராக மேடை முன் வந்து நின்றாள். ஆமா என்றாள். நான் தான். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என்றாள். அந்த ஒரு வரி மண்டபத்தில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. ஆனால் யாழினியை விட அதிகமாக அதிர்ச்சி அடைந்தது மித்ரன் தான். ஏனென்றால் அந்த பெண் இங்கே வருவாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து வரும் அத்தியாயம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.